ஸ்க்ரோல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரையும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். இப்போ கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஐக்கான் வந்திருக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் அந்த ஹார்ட் ஐக்கான் வந்திருக்கு. ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டுமே டெபிட் ஆகிடுது. ஸோ அதனால் யாரும் தயவு செஞ்சு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாதீங்க. ஸோ பணம் போச்சுன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெக்கார்டிங் ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில். ஸோ மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அது அந்த மாதிரியான ஸ்கேம் எதுவுமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான யூபிஐயில் ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது யூபிஐ சர்க்கிள். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ யாருக்காவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அவரோட கூகுள் பேயில் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணால் அந்த ரிக்வெஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, அதாவது தெரியாதவங்களுக்கு இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோ தெரியாமல் ஏதோ கேஷை எங்கேயோ அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட அப்பா, அம்மா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை ஃப்ரெண்டு, தங்கச்சி, யாருக்காக இருந்தாலும் நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் சேஃபர் சைடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஸோ முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி மெசேஜஸ் வந்ததுன்னா தவிர்த்துருங்க, நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. தேங்க்யூ.